Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல illustration first unitல உள்ள illustration 8 plus exercise 8 தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு காலம் வச்சு சம்ஸ் பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு காலம் வச்சு சம்ஸ் பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம ரெண்டு காலம்ஸ்ல உள்ளதுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் போட போறோம். ஓகேவா? எனக்கு வந்து போர்டு சின்னது, ஸோ ரெண்டு காலத்துக்குமே வந்து என்னால் தனித்தனியாக போட முடியாது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு அதுக்கு அழைச்சிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஆன்சர் போடுவேன். அது உங்களுக்கு சொல்லும் போது புரியும். ஆக்சுவலி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை எழுதிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் profit or loss for the year ended 31st March அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். ஒரு 5 விஷயம் வந்துச்சு அப்படின்னா அந்த 5 விஷயம் வந்து லயபிலிட்டி சைடு வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன அந்த 5 விஷயம்? சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், பில்ஸ் பேபிள், லோன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இல்லையா? பேங்க் ஓவர் டிராஃப்ட் இதெல்லாம் வந்துச்சுன்னா எந்த சைடு வரும்னு பார்த்துருந்தோம். அப்படி லயபிலிட்டி சைடு வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன் இந்த விஷயம் அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாம் எழுதும் போது எது எந்த சைடு வரும் அப்படின்னு மறந்துருச்சுன்னா நீங்க இது க்ளூ மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த க்ளூ எழுதி வச்சுட்டீங்கன்னா ஓகே இதான் லயபிலிட்டி சைடு வரும், அதுனா அசட் சைடு வரும் அப்படின்னு உங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே ஓகே இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்தேன்? லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்னது? கம்பெனியோட கடமைகள். ஓகே, அசட்ஸ்னா என்னது? கம்பெனியோட சொத்துக்கள். அப்படியே வச்சும் நீங்க பிரிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? நான் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மெத்தட்லயே சொல்லி தரேன். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, கேஷ் இருக்கா? இல்ல. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்கா? இல்ல. அண்ட் தென் சன்ட்ரி டெப்டார்ஸ் இருக்கா? இல்ல இல்லையா? ஆனா என்ன இருக்கு? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்கா? அப்ப இது எந்த சைடு வந்துடும்? லயபிலிட்டி சைடு வந்துருமா? புரியுதா? அண்ட் தென் லோன் இருக்கா? தான் இங்க எழுதிருக்க பாருங்க, லோன். லோன் எந்த சைடு வந்துடும்? லயபிலிட்டி சைடு வந்துடும். பிசினஸ் ப்ரெமிசஸ் இருக்கா? இல்ல. ஃபர்னிச்சர் இருக்கா? இல்ல. இப்போ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தானே நம்ம லயபிலிட்டி சைடு போடுவோம். கரெக்டா? இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தானே லயபிலிட்டி சைடு போடுவோம். மற்ற எல்லாமே கம்பெனியோட சொத்துக்கள், தட் இஸ் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ உங்களுக்கு இப்போ நான் எதெல்லாம் அசெட் சைடு எழுதணும், எதெல்லாம் லயபிலிட்டி சைடு எழுதணும்னு புரிஞ்சிருச்சா? ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க. டியூரிங் த இயர் ஹி இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 45,000. ஓகேவா? ஃபர்தரா உங்களுக்கு வந்து 45,000 கேபிட்டல் கொடுக்குறாங்க. வித்ட்ரான் என்னது? டிராயிங்ஸ்லையா? டிராயிங்ஸ் எவ்வளோ? 2,500 கொடுத்துருக்காங்க. பட் பர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 2,500னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னா இன்ட்டு 12 போட்டு நம்ம பார்க்கணும். அதான் என்னது? நமக்கு டிராயிங்ஸ். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு மேலோட்டமா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எழுதுவோமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் எதுக்கு கண்டுபிடிக்க போறோம்? ரெண்டு டேட் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த 1க்கு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? 1/4/2018. திருப்பி சொல்றேன், விஷயம் ஒரே விஷயம் தான், நம்பர்ஸ் மட்டும் மாறும். ஓகேவா? அதே இடத்துல அதே பிளேஸ்ல எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கணும், நம்பர்ஸ் மட்டும் மாறும். இப்போ நான் எழுதுறேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஓகே, பாருங்க, லயபிலிட்டிஸ். ஓகேவா? அமௌண்ட், அசெட்ஸ் அண்ட் தென் அமௌண்ட். ஓகே, புரியுதா இப்போ என்ன சொல்றேன்னு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லயபிலிட்டி சைடு என்னென்ன வரும் சொல்லுங்க. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வருமா? ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வரும். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1,05,000 கொடுத்துருக்காங்கல்ல? 1,05,000 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் லோன்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹25,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 25,000 அப்படியே போட்டுருங்க. ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தட்? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அசெட் சைட் போடணும் இல்லையா? என்னென்ன இருக்கு அசெட்ல? கேஷ் ₹43,000, stock of goods ₹1,20,000, stock of goods ₹1,20,000. எனக்கு இடம் பத்தல, நான் ஷார்ட்டா எழுதுறேன், நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. and then sundry debtors 84,000. ஓகேவா? sundry debtors எவ்வளோ? 84,000. ஓகேவா? and then வேற என்ன எழுதணும்? business premises 2,50,000 இல்லையா? business premises எவ்வளோ? 2,50,000.
அண்ட் தென் ஃபர்னிச்சர் எவ்வளோ 33,000. ஃபர்னிச்சர் எவ்வளோ 33,000. ஓகே, அமௌண்ட் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற அமௌண்ட் தான் எழுதியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? இல்லைன்னா அடிஷன் பண்ணும்போது என்ன ஆகிடும், மிஸ்டேக்காக வந்துடும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த சைடு அமௌண்ட் ஜாஸ்தியாக வந்திருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி அசெட் சைடு தான் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு இல்லையா? எவ்வளோ வந்திருக்கு? 5,30,000 வந்திருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 5,30,000 வந்திருக்கும். இப்போ எங்கேயும் நம்ம அதை சேம் அமௌண்ட் போடுவோமா? 5,30,000 போடுவோமா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1,05,000 25,000 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1,05,000 25,000 ஆட் பண்ணிக்கோங்க. 0 0 0 3 1,30,000 வந்துடுது. ஐ எம் கரெக்ட்? 1,30,000 வந்துடுது. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுவோமா? இப்போ மைனஸ் பண்ணுங்க. 5,30,000ல் 1,30,000 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ? 30,000ல் 30,000 போயிடுச்சுன்னா என்ன 0 வந்துருமா? ஓகே, 5ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 4. அப்போ எவ்வளோ? கேபிட்டல் 4 lakhs. எவ்வளோ? 4 lakhs. தட் இஸ் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 4 lakhs. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே, இது என்ன கேபிட்டல்? இது என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல். எப்படி நான் இதை ஓப்பனிங் கேபிட்டல் சொல்கிறேன்? டேட் பார்த்துக்கோங்க. ஓப்பனிங் டேட்டோடது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? ஓப்பனிங் டேட்டோடது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ஓப்பனிங் கேபிட்டலுக்கான ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 31(3)க்கு போடணுமா? எனக்கு இடம் இல்லை, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மெட் எழுதிக்கிறேன். ஃபார்மெட் படி என்ன எழுதுவோம்? க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங்ஸ் நான் ஆட் பண்ணுவேனா? ஃபார்மெட் தானே, டிராயிங்ஸ் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? டிராயிங்ஸ் ஆட் பண்ண ஒரு ஆன்சர் வருமா? அதோட நான் என்ன பண்ணணும்? அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓகேவா? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் டியூரிங் த இயர். ஓகே, கரெக்ட். வந்திருக்கிற ஆன்சர் தான் என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். வந்திருக்கிற ஆன்சர் என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். கரெக்டா? எனக்கு வந்திருக்க ஆன்சர் தானே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இதோட நான் என்ன பண்ணுவேன்? ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி நான் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிப்பேன். ஐம் கரெக்ட்? ஓகே, இப்போ நான் எதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன்? ஓப்பனிங் கேபிட்டலுக்கான ஆன்சர் தானே கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல்? 4 lakhs. இங்கே அமௌண்ட்னு போட்டுக்கோங்க. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எனக்கு 4 lakhs அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. ஓப்பனிங் முடிஞ்சிச்சு. இனிமேல் ஓப்பனிங் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டச் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதுக்கு போயிடுவோம்? க்ளோசிங்க்கு போயிடுவோம் இல்லையா? இப்போ நம்ம க்ளோசிங்கோட எடுக்கணும். 31(3). ஓகே, என்னென்ன எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுக்கோங்க. ஓகேவா? என்னத்தை மட்டும் மாற்ற போகிறோம்? நம்பரை மட்டும் மாற்ற போகிறோம். ஓகே, அடிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது செம்ம ஈஸி இல்லையா? எல்லாமே அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது இல்லையா? அமௌண்ட்டு மட்டும் தானே அவங்க வேற கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இந்த சைட் பார்க்கணும். ஓப்பனிங்ல பார்த்துறாதீங்க, க்ளோசிங்ல பாருங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 1,02,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? லோன்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 29. ஐம் ரைட்? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,30,000. அண்ட் தென் sundry debtors 1,10,000. Business premises 2,50,000. Then furniture 45,000. Okay. இப்போ என்ன சைடு வந்து நிறைய அமௌண்ட் வரும்? எஸ், ஆப்வியஸ்லி அசெட் சைடு தான் நிறைய அமௌண்ட் இருக்கு. எவ்வளோ இருக்கு? எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5,64,000 வரும். ஓகேவா? 5,64,000 வருமா? இந்த சேம் அமௌண்ட் இங்கேயும் போடணுமா? 5,64,000 அப்படின்னு போடணுமா? போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 1,02,000 20,000 ஆட் பண்ணணும். ரைட்? 1,02,000 20,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண 0 0 0 2 2 1 1,22,000 வருதா? கரெக்டா? இப்போ 5,64,000 1,22,000 போச்சு அப்படின்னா 4,42,000. ஓகேவா? 4,42,000. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 4,42,000.
கண்டுபிடிச்சாச்சா? போட்டாச்சா? ஓகே. இப்போ டிராயிங்ஸ் எவ்வளோ? வித்ட்ரூனா என்னது? டிராயிங்ஸா? வித்ட்ரூனா என்னது? டிராயிங்ஸா? ஓகேவா? இப்போ 2500 இன்டூ 12 பண்ணி பாருங்க. ஜீரோலாம் அப்படியே வச்சுக்கோங்க. 25 இன்டூ 12 அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வரும்? 30,000 வந்துடும். ஓகேவா? 30 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 வரும். இங்கே ஒரு 2 0 இருக்கா? இந்த 2 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? 30,000 வந்துடும் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் வந்து 30,000. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? தட் இஸ் 4,42,000 30,000 ஆட் பண்ணணும். கரெக்டா? 4,72,000. இதோட என்ன பண்ணணும்? அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். எவ்வளோ அடிஷனல் கேபிட்டல்? ருபீஸ் 45,000. இங்க இருக்கு பாரு. அடிஷனலா எவ்வளோ கேபிட்டல் எடுத்துட்டு வந்திருக்கான்? 45,000 எடுத்துட்டு வந்திருக்கான் இல்லையா? அப்ப அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ? 45,000. அப்போ 4,72,000ல 45,000 போச்சு எவ்வளோ? 4,27,000. ஓகேவா? 4,27,000. ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜஸ்டட் கேபிட்டல்ல நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்னது? ப்ராஃபிட். ஜாஸ்தியாக இருக்கா? இப்போ ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் அப்படின்னு போட்டு நான் என்னதையும் லெஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? எஸ், ஆப்வியஸ்லி 27,000 இல்லையா? 4 லேக்ல 4 லேக் போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்கு? 27 தானே இருக்கு. இப்போ 27,000 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்த்தாச்சு. அந்த எக்ஸசைஸ் 8 பார்த்தலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் போட்டு பார்க்கும்போது. ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் 8க்கு போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8 த சேம் ப்ராசஸ். ஓகேவா? நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 8ல என்ன பார்த்தோமோ அதே விஷயம் தான் எக்ஸசைஸ் 8ல இருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற விஷயத்துக்குலாம் நம்ம லைபிலிட்டிஸ் போடலாமா? சண்டே கிரெடிட்டர்ஸ் இதில் வரும். லைபிலிட்டிஸ். பேங்க் லோன் லைபிலிட்டிஸ். பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டிஸ். பாக்கி எல்லாமே கம்பெனியோட சொத்துக்கள். சோர்டஸ் அசெட். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்பனிங்க்கு போட்டுக்கிறேன். 1/4/2018 இல்லையா? ஓப்பனிங் அப்படின்னா லைபிலிட்டிஸ் சைடு என்னென்ன இருக்கு? சண்டே கிரெடிட்டர்ஸ். சண்டே கிரெடிட்டர்ஸ். ஓகேவா? எவ்வளோ? 1,30,000 இருக்கா? 1,30,000. எனக்கு இளம்பத்தில் ரொம்ப ஷார்ட் எழுதுறேன். ஓகேவா? அண்ட் தென் பேங்க் லோன். பேங்க் லோன் எவ்வளோ? 60,000. அண்ட் தென் பிபி பில்ஸ் பேயபிள். ஓகே. பிபேன்னு போடுறேன். எவ்வளோ? 80,000. அவ்வளோதான். இந்த சைடு நம்ம இனிமேல் வரமாட்டோம் இல்லையா? ஓகே. அசட்ல எவ்வளோ இருக்கு? தட் இஸ் கேஷ். கேஷ் அட் பேங்க்னு எழுதிக்கோங்க. எவ்வளோ? 90,000. ஓகே. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 1,80,000. ஓகே. அண்ட் தென் சண்டே டேட்டாஸ் எவ்வளோ? 90,000 திருப்பி இல்லையா? சண்டே டேட்டாஸ் எவ்வளோ? 90,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,70,000. ஓகேவா? பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ? 1,70,000. ஓகே. இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டாச்சு. அந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 3. 3 + 4 எவ்வளோ? 7 டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. எந்த சைடு ஜாஸ்தியாக இருக்கும்? எஸ், அசட் சைடு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அமௌண்ட் பார்க்கும்போது தெரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்? 5,30,000. ஓகேவா? 5,30,000. எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து ஆட் பண்ணி பாருங்க. ஆனால் எக்ஸாமில் பொறுமையாக ஆட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. விறுவிறுன்னு ஆட் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்கும். ஓகே. 5,30,000 போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு பார்க்கணும்ல? ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? க்ளோசிங் அக்கௌண்ட்டோட அமௌண்ட் எழுதிட்டேன் பாருங்க. ஓப்பனிங் தானே எழுதணும், க்ளோசிங் எழுதிட்டேன் பாருங்க. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 5,20,000 வந்துருமா? ஓகேவா? 5,20,000 வரும். இப்போ இந்த 5,20,000ல மேலே எல்லாத்தையுமே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 2,70,000 வரும் இல்லையா? இப்போ இந்த 5,20,000ல 2,70,000 தட் இஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2,70,000 வரும். ஓகேவா? அப்போ 5,20,000ல 2,70,000 போச்சு அப்படின்னா 2,50,000 இல்லையா? அப்போ ஓப்பனிங் அமௌண்டோடது எவ்வளோ? 2,50,000. ஓகேவா? இது என்னது? கேபிட்டல். தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர், ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? கேபிட்டலோட ஆன்சர் இதுதான். ஐ எம் கரெக்ட்? ஓகே.
அப்ப நான் இந்த அமௌண்ட் தூக்கி எங்க போடணும்? ஓப்பனிங் அமௌண்டோடது இந்த இடத்துல எழுதிடணும் இல்லையா? 2,50,000. ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளோசிங் கண்டுபிடிக்கலாமா? இந்த சேம் விஷயம் எந்த இடத்துல எது எது இருக்கோ அந்த என்ட்ரிஸ் அதே இடத்துல இருக்கும் இல்லையா? அமௌண்ட் மட்டும் தானே மாறும். ஓகே, ஓகே, அமௌண்ட்டை மாத்திடலாமா? சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ? 1,95,000. பேங்க் லோன் எவ்வளோ? 60. பிபே எவ்வளோ? 45. கேஷ் எவ்வளோ? 90. இந்த இடத்துல தான் 90 வரும். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 1,40,000. and then sundry debtors 2 lakhs. Plant and machinery 1,70,000. எந்த சைடு அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு? எஸ், அந்த சைடு தான் அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த சைடுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எஸ் 6 lakhs வருது. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6 lakhs வருது. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 3 lakhs வருதா? அப்போ 6 lakhல 3 lakh போயிடுச்சுன்னா எவ்வளோ? பேலன்ஸ் 3 lakh. இதுதான் என்னது? நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? மேல டேட் மாத்திக்கோங்க 31. ஓகேவா? இதான் என்னது? நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா? க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் எங்க போடணும்? இதோ இந்த இடத்துல போடணுமா? எவ்வளோன்னு போடணும்? ரூபீஸ் 3 lakhsனு போடணும். ஓகே, டிராயிங்ஸ் எவ்வளோ? 2,500 per month அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்னது? பர் மந்த் 1 இயருக்கு எவ்வளோ? இன்ட்டு 12 போட்டா என்னது? ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து 30,000. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 3,30,000 வருதா? அதோட என்ன பண்ணணும்? அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ? 50,000. ஓகேவா? வந்து 3,30,000ல 50,000 படிச்சுன்னா எவ்வளோ? 2,80,000. ஓகேவா? இப்போ அட்ஜஸ்டட் கேபிட்டல் பெருசா இருக்கா? ஓகேவா? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து சின்னதா இருக்கு, அட்ஜஸ்டட் கேபிட்டல் வந்து பெருசா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? இந்த ப்ராஃபிட்ல தான் வரும். 80ல 50% எவ்வளோ? 30யா? அப்ப நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். 30,000 கண்டுபிடிச்சிட்டோம். இதோட சம அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து illustration 9 plus exercise 9 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.